நண்பர்களே, தோழர்களே, மார்க்சிய லெனினிய ஆய்வுப் பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. மார்ச் 18 உலக வரலாற்றில் மிக முக்கியமான நாள். ஆம், அன்றுதான் பாரிஸ் நகரத்தில் உழைக்கும் மக்களினுடைய ஆட்சியானது 1871ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது பாரிஸ் கம்யூன் என்று அழைக்கப்படுகிறது. கம்யூன் என்றால் பிரெஞ்சு மொழியில் நகராட்சி நிர்வாகம் என்று பொருள். அன்று பிரான்சிலிருந்த பொதுவுடைமைவாதிகளும் பெண்ணியவாதிகளும் இதர முற்போக்காளர்களும் அங்கிருந்த படைகளில் ஒரு பகுதியினரும் இணைந்து பாரிஸ் நகரத்தில் உழைப்பாளி மக்களினுடைய அதிகாரத்தை நிறுவினார்கள். உலக வரலாற்றில் அதுவரையான அனைத்து அரசுகளும் மன்னர்களுக்காகவும் நில உடைமையாளர்களின் நலனுக்காகவுமே நடைபெற்று வந்தது. முதன்முறையாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காக உருவான அரசு பாரிஸ் கம்யூன் தான். மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளும் ஒரு நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓட்டெடுப்பு நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பாரிஸ் கம்யூன் ஆட்சியின் போது குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. அன்றிருந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துடன் தொடர்பற்று தனித்து இயங்குபவைகளாக மாற்றப்பட்டன. பல தேவாலயங்கள் மூடப்பட்டன. அன்று முதலாளிகள் விட்டு சென்ற தொழிற்சாலைகளை தொழிலாளர்களை ஏற்று நடத்தி கொள்ளலாம் என்று சட்டம் இயற்றப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்தனர். ஆனால் இது நீடிக்கவில்லை. மே மாதம் 28ஆம் தேதி பிரான்சு அரசினுடைய படைகள் மீண்டும் பாரிஸினுடைய தொழிலாளி வர்க்க அதிகாரத்தை பறித்து அரசதிகாரத்தை நிறுவின. ஆனால் காரல் மார்க்ஸ் இந்த 2 மாத ஆட்சியினை மிக உயர்வாக மதிப்பிட்டார். அதனை ஆய்வு செய்து தொழிலாளி வர்க்கமானது இனியொரு முறை புரட்சி நடத்தினால் ஏற்கனவே உள்ள நிர்வாக அமைப்பினை அப்படியே பயன்படுத்தி கொள்ளாமல் அதை உடைத்தெறிந்து தொழிலாளி வர்க்கத்திற்கான அரசு நிர்வாக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே பாரிஸ் கம்யூனின் படிப்பினை என்றார் மார்க்ஸ். அது மட்டுமல்ல, உலகிற்கு ஜனநாயகம் என்றால் என்ன, அனைவருக்கும் ஓட்டெடுப்பு என்றால் என்ன என்ற உண்மையினை பாரிஸ் கம்யூன் தான் வழங்கியது என்றார் காரல் மார்க்ஸ். அவருக்கு பின்பான பாட்டாளி வர்க்க இயக்க நாயகன் தோழர் லெனின் இந்த கருத்தாக்கத்தை வளர்த்தெடுத்து அரசும் புரட்சியும் என்ற நூலை எழுதினார். அந்த அடிப்படையில் சோவியத் யூனியனில் சோவியத் ஆட்சி அதிகார அமைப்பினை உருவாக்கினார். அதிகாரங்கள் அனைத்தும் சோவியத்துக்கே என்று முழங்கி ஏற்கனவே இருந்த அரசு பொறிய அமைப்பினை உடைத்தெறிந்து புதிதான சோவியத்துக்களை உருவாக்கவும் லெனினுக்கு இந்த பாரிஸ் கம்யூன் அனுபவங்களே துணை நின்றன. ஆக இனி எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாரிஸ் கம்யூனின் நினைவுகள் நம் நெஞ்சினை விட்டு அகலாது. நன்றி, வணக்கம்.